இந்த பாடுகளை சகிக்கிறது எவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருக்கிறது, என் வாழ்க்கையை முடிஞ்சு போயிருமே அப்படின்னு கேட்டால், இந்த போராட்டம் நீங்குவதற்கு ஒரு வழியை வேதம் சொல்லுகிறாரு. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். எப்போ அந்த பிரச்சனைக்கு முடிவு வருகிறது, எவ்வளவு காலம் பொறுமையாயிருப்பது, என்றைக்கு என் குடும்பத்தில் இருக்கிற இந்த நெருக்கம் நீங்கும், என்றைக்கு என் வேலையில் இருக்கிற இந்த பிரச்சனை மாறும், என்றைக்கு இந்த சூழ்நிலையினால் வரக்கூடிய உபத்திரவங்கள் நீங்கும், எவ்வளவு நாள் நான் பொறுமையாக சகித்து கொண்டிருப்பது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கும் வரைக்கும், யோபு சிநேகிதருக்காக ஜெபித்த உடனே சிறையிருப்பு மாறுகிறது, 2 மடங்கு ஆசீர்வாதம். உங்களுக்கு ஆண்டவராய்த்தான் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது உன் சிறையிருப்பு மாறிவிடும், நீ 2 மடங்கு ஆசீர்வாதத்தை காண்பாய். அல்லேலூயா. யார் இந்த சிநேகிதர்கள்? யோபுவை குற்றப்படுத்தினவர்கள், யோபுவை வேதனைப்படுத்தினவர்கள். அவங்க பேச்சை கேட்டு ஆண்டவர் துக்கமடைந்து கோபமடைந்து சொல்லுகிறார், யோபுவே, உன் சிநேகிதர் மேல எனக்கு கோபம் வருகிறது. தேவனை கோபப்படுத்தினவர்கள், தேவனை துக்கப்படுத்தினவர்கள், ஆண்டவருக்கு வேதனை கொடுத்தவர்கள். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், அப்பொழுது உங்களுக்கு இறங்குவேன் என்று யோபு கிட்ட வந்து சொல்லப்படுகிறது. நீங்கள் அந்த என்ன சொல்லியிருப்பீங்க? ஆமாம், நானே பிரச்சனையில் இருக்கேன், நான் எங்கே மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறது? என் வீட்டில் இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது, நான் எப்படி பக்கத்து வீட்டாருக்க ஜெபிக்கிறது? நானே சிறையிருப்பில் வியாதியில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் எப்படி மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது? முதல்ல ஆண்டவர் ஏன் சிறையிருப்பை மாற்றட்டும், அப்புறம் உங்களுக்கு ஜெபிக்கிறேன்னு யோபு சொல்லவில்லை. அவர் சிறையிருப்பில் இருக்கும்போதே, பாதிப்பில் இருக்கும்போதே யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கிறார், மன்னித்து ஜெபிக்கிறார், ஆண்டவர் அவளுக்கு மனம் இறங்கும்படி ஜெபிக்கிறார், அவர்கள் மேல இருக்கிற தேவ கோபம் விலகும்படி ஜெபிக்கிறார். அப்பொழுது கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றி 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இந்த சென்னை பட்டணத்தில் உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்க, எத்தனை பேர் தேவனை விக்கிரக ஆராதனையினால, விபச்சாரத்தினால, வேசித்தனத்தினால, மந்திரவாதத்தினால தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், பாவத்தினால சாபத்தினால தேவனை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், தேவனை கோபப்படுத்தி கொண்டிருக்கிற மக்கள் தான் பட்டணத்தில் அதிகம். வாலிபர்கள், இளம்பிள்ளைகள் மதுபானம், விபச்சாரம், வேசித்தனம், பாவத்தினால தேவனை துக்கப்படுத்துகிறார்கள். தேவன் பார்க்கிறார், இவங்க மேல எனக்கு கோபம் வருகிறது, இந்த மக்கள் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே, அவங்க இவ்வளவு துணிகரமா பாவம் செய்யறாங்களே, இவங்க மேல எனக்கு கோபம் வருகிறது. அப்ப ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார், யாராவது யோபு மாதிரி ஜெபம் பண்ணுவாங்களா, அந்த மக்களை மன்னிக்கும்படி இறங்கும்படி ஜெபிப்பாங்களான்னு தேடுகிறார். நீங்க இந்த பட்டணத்தில் இருக்கிற அந்த மக்களுக்காக ஜெபித்தால் உங்கள் சிறையிருப்பம் மாறும், அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். உங்கள் சிறையிருப்பை மாற்றி 2 மடங்கு ஆசீர்வாதமும் வரும். நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்கள் அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். விக்கிரக ஆராதனையில் இருந்து ரட்சிக்கப்படுவாங்க, கொடி பழக்கத்திலிருந்து ரட்சிக்கப்படுவாங்க, விபச்சார வேசித்தனத்திலிருந்து ரட்சிக்கப்படுவார்கள். உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள், நீங்கள் வருகிற போகிற இடத்துல எத்தனை ஆயிரமான மக்களை நீங்கள் இந்த சென்னை பட்டணத்தில் பார்க்கிறீர்கள், எத்தனை மதுபான கடைகளை பார்க்கிறீங்க. இந்த பட்டணத்தில் எங்கே கியூ அதிகமாய் நிற்கிறது தெரியுமா? நீங்க பிரயாணப்படும் போது கொஞ்சம் பார்த்து கொண்டே போங்க, எங்கே கியூ அதிகமாய் நிற்கிறதோ அங்கே மதுபான கடை என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. காலையிலே போய் குடிகாரர்கள் அங்கே கியூவில் நிற்கிறார்கள். எத்தனை குடும்பங்கள் பாழாகி கொண்டிருக்கிறது, எத்தனை வாலிபர்கள் பாழாகி கொண்டிருக்கிறார்கள். தேவன் அதை பார்த்து கோபம் உள்ளவராயிருக்கிறார். ஐயோ, இந்த அரசாங்கமே ஜனங்களை குடிக்க வைத்து வியாபாரத்திற்காக, பணத்துக்காக குடும்பங்களை பாழாக்குகிறது என்று ஆண்டவருடைய உள்ளம் துக்கமடைந்து நோக்கி கொண்டு இருக்கிறது. அப்பொழுது யார் ஜெபம் பண்ணுவார்கள் என்று ஆண்டவர் தேடுகிறார். உங்களைத்தான் அதற்காக தெரிந்து கொண்டார். நீங்கள் எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்ட சபையில் நீங்கள் இருக்கிறீர்கள். எழுப்புதல் தரிசனம் உள்ள சபையிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக, திறப்பிலே நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த சபையிலே கொண்டு வந்து உங்களை நாட்டி வைத்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்காவிட்டால் யார் ஜெபிப்பார்கள்? நீங்கள் அழுது புலம்பாவிட்டால் யார் அழுது புலம்புவார்கள்? இந்த பட்டணத்துக்காக, இந்த ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்று மன்றாடத்தான் உங்களை இந்த சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க அவங்களுக்காக ஜெபிச்சா உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாத்திடுவார்.
உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய வேலையில் என்ன சிறைப்பு, வியாதி, கடன், போராட்டம், எந்த சிறையிருப்புனாலும் கர்த்தர் மாற்றிடுவார். 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வருமானம் 2 மடங்காக பெருகும். குடும்பம் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை காணும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. யோபு